காய்ஸ், எத்தனையோ சப்பாத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டீங்க, சாப்பிட்ருக்கவும் மாட்டீங்க. அது என்ன சப்பாத்தினா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, சொல்றேன். வெல்கம் பேக் டு சரடகல் யூடியூப் சேனல். காய்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டிசிப்ளின் லைஃப் சேலஞ்ச் வந்து நம்ம சேலஞ்ச் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இது வந்து ரேண்டமா அந்த டிசிப்ளின் சேலஞ்ச் முடிஞ்சோம் நம்ம எப்படி வந்து ஃபுட்டை ஒரு டிசிப்ளினா எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த விலாக் ஃபுல்லாக பார்க்க போறீங்க. இது ஒரு விலாக் மாதிரி தான். இந்த விலாக்ல என்னன்னா, வேர்ல்டுலயே நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம் இந்த மாதிரி சப்பாத்தியை. இந்த சப்பாத்தி இந்த உலகத்துல வேற யாருமே ட்ரை பண்ணதில்ல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்றோம். அந்த சப்பாத்தி என்னன்னா சொரக்கா சப்பாத்தி. அந்த சொரக்கா சப்பாத்தி எப்படி பண்றோம், அது பண்ணிட்டு அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லா சொல்றேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா சொரக்கா தான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முழு சொரக்காயை வந்து சோத்துல மறைச்சிட்டாங்க, அந்த மாதிரி அந்த சொரக்கா தான் இது. ஃபர்ஸ்ட் தோல் உரிச்சிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சாப்பிங்ஸாக எடுத்துக்கணும். அதை தான் அம்மா ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன் காய்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கட் பண்ண சொரக்காவை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கணும் காய்ஸ். போட்டுட்டு இருக்கோம் பாருங்க. அது வேக வச்சுட்டு 3 விசில் விட்டு எடுத்தா போதும். காய்ஸ், அந்த சப்பாத்தி கூட பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு சைடிஷ் தான் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு வந்து எப்பவுமே ஸ்பெஷலிஸ்ட்னா அது என் ஒய்ஃப் தான். ஸோ என் ஒய்ஃப் இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சப்பாத்தி முடித்தோடனே என் ஒய்ஃப் வந்து இதை பண்ணிடுவாங்க. அதையும் சேர்த்து 2 காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக சொல்கிறோம் பாருங்க. விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ அந்த வெயிட் பண்ணுற சமயத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, காலையில் எழுந்து காஃபி குடிக்காதீங்க. அப்படி காஃபி குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா பிளாக் காஃபி வித் கீ போட்டு குடிங்க. அதுதான் உடம்புக்கு நல்லது. அந்த 3 விசில் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பாருங்க, வெந்துருச்சு நல்லாவே. நான் தண்ணி எதுவும் ஊற்றல. 3 விசில் விட்டாலே நல்லா சாஃப்டாக வந்துடும். மேஷ் பண்ணணும். இப்போ வந்து மேஷ் பண்ணிக்கலாம் காய்ஸ். அம்மா ஃபுல்லாக மேஷ் பண்ணிட்டு இருக்கேங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஊற்றாமே செய்ய போகிறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடணும்னு பார்க்குறேன். மேஷ் பண்ணிட்டேன். மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா கோல்ட் ஆகாது, ஆன்டிபயாட்டிக். ஆச்சி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டோங்க காரத்துக்கு. தனி மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ். காஷ்மீர் சில்லி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து கஸ்தூரி மெத்தி. தேவையான அளவு உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப். மெஷர்மெண்ட் கப் இது. 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ மாவு. இது 2 கப். 3 கப் போட்டுக்கணும். இது தண்ணி விடாமல் பிசையணும். ஆனால் சொரக்கா ஆறிடணும். ஓகே, மாவு ரெடி. நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்டாக சூப்பராக. காய் சாப்பிடாதவங்களும் இந்த சுரக்காய் சாப்பிடாத பசங்கள்லாம் இருப்பாங்க வீட்டில். அவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையில் ரியலி நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. மாவு ப்ரெசஸ் முடிஞ்சிச்சு. 1 ட்ராப் தண்ணி கூட விடலை, சுரக்காய் தண்ணியே தான். மூணு கப் கரெக்டாக வருது. ஏன் விடாமல் பிசைஞ்சதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. 1 கப் போட்டுக்கிறேன்.
ஃபஸ்ட்டு 3 கப்பு பிசைஞ்ச உடனே 1 கப், மொத்தம் 4 கப் ஃப்ரெண்ட்ஸ். 4 கப் கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 கப்பு போட்டோடனே கரெக்டாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டான கன்சிஸ்டன்சி. சூப்பராக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் மாவு. ஒரு தண்ணி கூட விடலை. அந்த சொரக்காவை வேக வச்சு அதில் ஒரு கிளாஸ் தண்ணி வந்தது பார்த்தீங்கன்னா. அந்த தண்ணியை எடுத்துட்டு அந்த காயை மசிச்ச உடனே 4 கப் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் சாப்பிட்லாம் இந்த சப்பாத்தி மாவு. நான் 10 பேருக்கு செஞ்சுருக்கேன். ஓவரால் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிசைஞ்சுக்கும். சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ சுட ஆரம்பிக்க வேண்டியதுதான் சப்பாத்தியை. உடனேவே சுடலாம். ஆனால் சொரக்காய் வந்து வேக வச்சுட்டு கொஞ்சம் ஆற வச்சு மசிச்சுக்குங்க. சூடாக இருக்குது. நம்ம இப்போ மாவு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி சுட போகிறோம். நெய்யெல்லாம் எண்ணெய் விட்டு சுட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சப்பாத்தி மாவு எங்கே வாங்கணும்னா, நம்மளோட கவர்மெண்ட் வந்து நம்மளுக்காக கொடுத்த கோதுமை தான். நான் உங்களுக்கு தெரியும், என் பழைய வீடியோ வேணா போய் பாருங்க. நான் ரேஷன் கார்டு வாங்கியிருப்பேன் ₹1 செலவு பண்ணாமல். அதுக்கப்புறம் அந்த ரேஷன் கார்டை ஆக்டிவேட் பண்ணி ஃபஸ்ட்டு டைம் பொருள் வாங்கினேன். அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஃபஸ்ட் டைம் பொருள் வாங்கினது எவ்வளோ ஆச்சுன்னு. அப்போ கவர்மெண்ட்டில் கொடுத்த எனக்கு அந்த கோதுமையை போயிட்டு நாங்கள் வந்து மாவு மிஷினில் போயிட்டு அரைச்சி அதுக்கு மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னா ₹90 ஆச்சு. 5 கிலோ போட்டோம். எவ்வளோ கிலோ வந்துச்சு மொத்தமாக? 5 கிலோ மாவு. 5 கிலோ இதுக்கு 5 கிலோ வந்தது. ₹90 கிட்ட ஆச்சு. அதுதான் ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் முழுக்க முழுக்க நம்மளோட கவர்மெண்ட் கொடுத்த கோதுமையை தான் நம்ம அரைச்சி அது மூலியமாக தான் இப்போ சப்பாத்தி சொல்கிறோம். இது வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சொரக்காய் சப்பாத்தி ஃபர்ஸ்ட் சப்பாத்தி போட்டாச்சு காய்ஸ். உண்மையிலே ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ மூலயமா ஒரு டிசிப்ளின் ஃபுட் சேலஞ்சுன்னு ஒன்று சொல்கிறேன். இது வந்து எப்படின்னா சப்பாத்தி சீரீஸாகவே நான் கண்டினியூ பண்ண போகிறேன். அடுத்தடுத்து எங்கள் வீட்டில் மல்டிபிள் வெஜிடபிள்ஸ் அந்த மல்டிபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் சப்பாத்தி பண்ணுவோம். ஸோ சப்பாத்தி சீரீஸாகவே தனித்தனியாக வரும். அதையும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஆயில் தான் விட்டுருக்காங்க. ஆயில் விட்டு இப்போ ஃபர்ஸ்ட் சப்பாத்தி போட்டுருக்காங்க. ஆயிலே விடலை, இனிமே தான் விட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உளுந்து வந்து காய வச்சுக்கோங்க. கழுவி காய வைக்கணும். நெய்யும் விடலாம், ஆயிலும் விடலாம். நான் ஆயில் விடுறேன். பார்த்தீங்களா காய்ஸ், அழகாக ஒரு ரவுண்ட் சப்பாத்தி போட்டிருக்கோம். சீரியஸாக கரெக்டான ப்ராப்பர் ரவுண்டில் இருக்கு காய்ஸ். இது ரொம்ப ஹெல்த்தி சொரக்காய். இந்த குட்டீஸ்லாம் அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஷேப்பில் போட்டிங்கன்னா. சும்மா பிஃபோராக நம்ம ஒரு லைட்டாக டேஸ்டிங் பார்க்கலாம். நல்லா இருக்கு. சைடிஷோடு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கைஸ். உண்மையிலே நல்லா இருக்கு. ஓவரால் டேஸ்டிங் எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சொரக்காய் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அது தயவு செஞ்சு வாரத்துக்கு ஒரு 2 இல்லை 3 டைம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எப்போவுமே நம்ம உடம்புக்கு நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புல எந்த பிரச்சனையும் வராது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்மளோட எவ்ரிடே மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் கிட்னி வந்து நம்மளோட ஃப்ளூயிட்ஸை வந்து வெளியே தள்ள பார்க்கும். அதுக்கு இந்த சொரக்காய் வந்து எல்லாமே கரெக்டாக ஃபைபர், ஹை ஃபைபர், அந்த தண்ணி சத்தோடு சேர்த்து எல்லாமே ஈஸியாக ஆகிடும். ஸோ அதனால் கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சொரக்காய். அதனால் எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அதை ரெகுலராக வாரத்துக்கு ஒரு 3 டைம் இல்லை 4 டைம் எடுத்துக்கோங்க. உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி வந்து சொரக்காய் சப்பாத்தி டேஸ்டிங் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். நம்மளோட இந்த ஃபுட் டிசிப்ளினான ஃபுட்டில் வந்து எண்ட் மூமெண்ட் வந்துட்டோம். ஸோ டேஸ்டிங் வந்துட்டோம் காய்ஸ். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே இந்த வெங்காயம் பீச்சு இருக்குல்ல, அதை இப்படி எடுத்துக்கணும். சாரி, உருளைக்கிழங்கு. ஃபஸ்ட்டு சப்பாத்தி எடுத்துக்கணும்.
சப்பாத்தி என்னன்னா சொரக்காய் சப்பாத்தி. அது மேல 2 வெங்காயம் வச்சுக்கிட்டு, உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அந்த உருளைக்கிழங்கை இப்படி ஒரு டிப்பு எடுத்துட்டு இப்படி வச்சுக்கிட்டு சூடா இருக்கு. உண்மையிலே சொல்றேன் guys, சீரியஸா வேற லெவல்ல இருக்கு டேஸ்ட். நான் என்னமோ நினைச்சா உருளைக்கிழங்கு அந்த இந்த ஒரு சொரக்காய் சப்பாத்தி, உருளைக்கிழங்கு, இந்த ஆனியன் 2 பீஸ் சேர்த்து நான் சாப்பிடும் போது எனக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டும் டிஃப்ரெண்டா தெரிஞ்சு எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. சீரியஸா இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும், அடிக்டே ஆயிடுவீங்க. சீரியஸா சூப்பரா இருந்துச்சு கைஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லது மட்டும் தான் நடக்கும். நல்ல தவிர்த்து வேறு எதுவுமே நடக்காது. தேங்க்யூ.